டுடே சலங்கொலி சீரியல் என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பி சூர்யா வந்து அ ரத்தினத்த புடிச்சத வந்து நம்ப சரச்சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி எங்க அண்ணன கொன்னேன். அந்த கொலைகாரியை நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்ராட்ஸ் சொல்றாங்க நம்ம சரச்சந்திரா. சொன்னதுக்கப்புறமா சொல்றாங்க, இதே மாரி என்னுடைய சோபா சந்திராவ யார் கொன்னாங்கங்கிறதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்றாங்க. இத்தன நாளா இந்த ரத்னம் வந்து நம்ம ககன் ரூம் வீட்ல தான் வேலைக்காரியா இருந்தாங்க அப்படின்றத நம்ப எஸ்பி சூர்யா வந்து சொல்றாரு. அதுக்கு அவரு வந்து கோவப்படுறாரு. ககனோட பேர கேட்டது. அவன் வந்து ஒரு ஃப்ராடு. அவன் வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி நெறைய திட்டுறாரு நம்ம ககன. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியவே திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நாங்களே கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஆனா, அந்த இடத்துல கடைசி நிமிஷத்துல தாலி கட்டாம எங்கள அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். இப்ப திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதெல்லாம் எஸ்பி சூர்யா கேட்கவும், நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்ற மாரி கேட்குறாங்க. இருங்க போதிய ஆதாரம் இல்ல. அந்த ஆதாரம் வந்து நான் என் கைக்கு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நான் விசாரிக்கிறேன். எல்லாருமே எனக்கு சமம் தான். நான் யாரையும் விடமாட்டேன் அப்படின்ற மாரி எஸ்பி சூர்யா அந்த பக்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ககன் வீட்ட காட்டுறாங்க. காலையில எழுந்திருச்சு பூமி வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு, இந்த சாமி ரூமெல்லாம் நல்லா அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணி, அவங்க மாமியார் அதாவது நம்ம சாரதாம்மாக்கு முடிக்கு பொகலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ப ககன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. அம்மாக்கு நல்லா பார்த்துக்கிறாளே! அப்டின்ற ஒரு சந்தோஷத்தோட பார்க்குறாரு. அதுக்கப்புறமா காஃபி போட்டு எல்லாருக்கும் குடுக்குறாங்க. எல்லாமே சிரிச்சு பேசிட்டுருக்காங்க. எல்லாருமே ஹால்ல. அது எல்லாமே நம்ம ககன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா மேல போயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு மாமாக்கு காஃபி குடுத்துட்டு வரேங்க அத்த அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் மேல போய் ககன் மாமா, ககன் மாமான்ட்டு போய் காஃபி குடுக்குறாங்க. காஃபி குடுத்ததுக்கப்புறமா நம்ம ககனுக்கு வந்து செஞ்சது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அவன் வந்து "காஃபிக்கு எதுக்கு மாமா தேங்க்ஸ்?" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி கேட்குறாங்க. "காஃபிக்கு இல்ல, எங்க அம்மா உன்னைய நல்லா பார்த்துக்கிட்டதுக்காக நான் தேங்க்ஸ் சொன்னேன்." அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இது என்னோட கடமை. நீங்க என்னோட புருஷன், அவங்க என்னோட அத்தை." அப்படின்றாங்க. "ஏய் நீ அடங்க மாட்டியா? நான் இன்னும் உனக்கு தாலி கட்டல." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வழக்கம் போல ஒரு சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. "நான் தாலி கட்டல. நீங்க தான் தாலி கட்டுனீங்க." "இல்ல நான் தாலி கட்டல." "இல்ல நீங்க தான் தாலி கட்டுனீங்கன்னு." மாத்தி மாத்தி சண்டை பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ப இன்னைக்கு வந்து தசரான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க, இவங்க கோவிலுக்கு போகறதுக்காண்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப ககன் வந்து பூமி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க சோஃபா கிட்ட. அப்போ ககன் வந்து நம்ம பூமிய வந்து சீண்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாலி வந்து வெளிய இருக்கு. "பொய்யா சொல்ற? கட்டாத தாலிய நான் கட்டுனதா நீ சொல்றியா? இரு என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு வராரு. அந்த பிளேடால இந்த தாலிய வந்து கட் பண்ண பார்க்குறாரு. உடனே நம்ம பூமி முழிச்சிடுறாங்க. "என்ன மாமா? என்ன இங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி கேட்குறாங்க. ஏதோ மாமா வந்து ரொமான்ஸ் பண்றதுக்காக வந்துட்டாங்கன்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம பூமி வந்து கையெல்லாம் வச்சு ரொமான்ஸ் பண்றாங்க அவங்க மேல. "ஏய் ச்சீ விடு நான் ஒண்ணும் அதுக்கு வரல" அப்படின்னு சொல்லி நம்ம ககுன்னு சொல்றாங்க. "என்ன மாமா பொய் சொல்லாதீங்க. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்ன்னு" சொல்லிட்டு முத்தம் குடுத்துர்றாங்க. குடுத்தோனே "அம்மா, அம்மா" அப்படின்னு நம்ம ககன் கத்துறாங்க. இங்க அத்தை, அத்தைன்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் கத்துறாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஸ்லிப் ஆகி மேல விழுந்துர்றாங்க. கீழ விழுந்துர்றாங்க. கீழ விழும்போது ககன் வந்து மேலயும், பூமி வந்து கீழயும் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ககன் தான் அந்த மாரி சேட்டை பண்ற மாரி தெரியுது. எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எழுந்திருச்சு நிக்கும்போது பிளேடு இருக்கிறத பார்த்துர்றாங்க. எதுக்குடா அந்த பிளேடுன்னு கேட்குறாங்க. "அம்மா நான் ஒண்ணும் இவள்ட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் வரல. இவளோட தாலிய நான் கட் பண்றதுக்கு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பாருங்க அத்தை, அவர் கட்டுன தாலி இல்லன்னு சொல்லி கட் பண்ண வராரு" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி சொல்றாங்க. "என்னடா கங்கன் இப்படி பண்ற?" அப்படின்னு நம்ம சாரதாம்மாவும் சொல்றாங்க. அதுக்கு "நீ வந்து தசரா அப்ப வந்து தாலி பெருக்கி போட போறோம். அப்ப வந்து நீ வந்து இவளுக்கு தாலி கட்டணுன்ற" மாரி சொல்றாங்க. நம்ம ககன் வந்து அது எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம பூமிக்கு நம்ம சாரதாம்மா வந்து சத்தியம் பண்ணி தராங்க. "கண்டிப்பா உனக்கு தாலி பெருக்கி போட்டுறலாம். நீ எதுவும் கவலைப்படாதம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பூமியும் ககனும் பூமி வந்து கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கும்போது, ஒருத்தன் வந்து இடிச்சர்றான். யாருன்னு பார்த்தா, அந்த கொலையாளி அதாவது சாரதாவ சுட்டவங்க வந்து இடிச்சுட்டு போயிடுறான். அத பார்த்துட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில ஒரு டேட்டூ இருக்கும். அப்பவே நம்ம பூமி வந்து அத பார்த்துருப்பாங்க. அதனால அவன புடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. அவன் வந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சு போயிடுறான். அந்த இடத்துல நம்ப அபூர்வாவ பார்த்துர்றாங்க. பார்த்துட்டு 2 பேரும் வழக்கம் போல சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க.
நான் கண்டிப்பா எல்லா உண்மையும் வெளிக்கொண்டு வந்து, எங்க அப்பாவே உன்ன கழுத்த பிடிச்சு வெளிய தள்ள வைப்பேன் அப்படின்ற மாரி பேசுறாங்க. இவங்கலாம் பேசிக்கிறது வந்து நம்ப பக்கத்துல நட்சத்திரம் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ப அபூர்வா கிட்ட வந்து நம்ப நட்சத்திரம் சொல்றாங்க, "மம்மி நீ வந்து வேஸ்ட்டு. நீ எதுக்குமே யூஸ் இல்ல. எல்லா பிளானும் போடுற. ஆனா ஒரு பிளான் கூட சக்சஸ் ஆகுறதில்ல. என்னைய மாமா கூட சேர்த்து வைக்கிறேன்னா அதுவும் இல்ல. நீ ஒரு டம்மி மம்மி. நீ எதுவுமே செய்ய மாட்ட. இதுக்கப்புறம் நீ எதுவும் செய்ய தேவையில்ல போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. நம்ம அபூர்வாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "அடியே பூமி! உன்னால தாண்டி இப்ப என்னுடைய பொண்ணு இந்த மாரி சொல்லிட்டு போறா. என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கா. உன்ன கொல்லாம விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அபூர்வாவும் இந்த பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோயிலுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. தசராவ கொண்டாடுறதுக்காக. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ப சரத்சந்திரா ஃபேமிலியும் வந்துடுறாங்க. நம்ம ககன் ஃபேமிலியும் வராங்க. அந்த சரத்சந்திரா ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டே போயிடுறாங்க. என்ன நம்ப முதல் மரியாதை வந்து நம்ம ககனுக்கு தான் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அம்மா பேர்ல. அதனால அவங்க லேட்டா வந்தாலுமே அவங்களுக்கு தாங்கிற மாரி கோயில்ல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ப அபூர்வா வந்து, "இது எப்படி? நாங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தோங்கிற" மாரி ஆர்கியூமென்ட் பண்றாங்க. அதுக்கு சரத்சந்திரா, "விடு அபூர்வா, நம்ப வந்து இங்க வந்தது லேட்டு. அதனால நம்ப இதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரின்னு கோயில் பிரகாரத்த சுத்தலான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா நம்ப ககன் ஃபேமிலி வந்துடுறாங்க. வந்துட்டு 2 பேரும் எதிர்த்தாப்புல எதிர்த்தாப்புல நின்னு பார்த்துக்கிறாங்க. ககனும் மொறைக்கிறாரு, நம்ம சரத்சந்திராவும் மொறைக்கிறாரு. பூமி பக்கத்துல இருந்து பாவமா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பாவ. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அதேமாரி பார்ட் 2ல இந்த சரத்சந்திராவுக்கு முதல் மரியாதை கிடைக்குமா? இல்ல நம்ம ககன் ஃபேமிலிக்கு கிடைக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.